வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற ஒரு டாபிக் என்னென்னா, நம்ம நிறைய புக்ஸ் படிக்கும்போது, சில பேப்பர்ஸ்லாம் படிக்கும்போதோ பார்த்திங்கன்னா ஹாவ் ஹேட், ஹேஸ் ஹேட், ஹேட் அப்படின்னு வரும். அது எப்படி ஒரே சென்டென்ஸ்லேயே இது ரெண்டுமே எப்படி அடுத்தடுத்து வருது, இதில் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். பிஃபோர் கோயிங் டு கிக் ஆஃப் திஸ் செஷன், லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தேன் இல்லையா? சுயமரியாதை அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்வோம் அப்படின்னு. அதுக்கு ஆப்டான வேர்ட் சுயமரியாதைக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னா என்னென்னா சுயமரியாதை அப்படின்னு அர்த்தம். செல்ஃப் எஸ்டீம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வி டோன்ட் கிவ் அப் அட் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ் இல்லையா? நமக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அதை விட்டுறவே கூடாது இல்லையா? அதுதான். ஸோ சுயமரியாதைக்கு செல்ஃப் எஸ்டீம். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஹாவ் ஹேட், ஹேஸ் ஹேட், ஹேட் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். நார்மலாகவே உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த வீடியோவோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஏன்னா அதில் ஹாவ், ஹேஸ், ஹேடெல்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹாவ், ஹேஸ்க்கு பக்கத்துலலாம் ஹேடு வருது இல்லையா? அதுக்கு அதே மாதிரி வந்ததுன்னா என்ன மீனிங் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ சாதாரணமாக இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஹேவ் சம் காஃபி அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் காஃபி சாப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை நான் காஃபி குடிச்சிட்டேன், நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் கேட்டால் நம்ம சொல்வோம் இல்லையா? அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நமக்கு தெரியும் இல்லையா ஈட்க்கு பதிலாக ட்ரிங்க்குக்கு பதிலாலாம் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரியே ஹாவ் வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் V3 verb, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஐ ஹாவ் ட்ரங்க் மை காஃபி, நான் காஃபி குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு வேர்புக்கு பதிலாக தான் இந்த இடத்துல ஹேட் அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கோம். ஓகேவா? ஐ ஹாவ் ஹேட் மை காஃபி அப்படின்னா இல்லைன்னா காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இந்த V3 வேர்பாக தான் இந்த இடத்துல ஹேட் ஆக்ட் ஆகுது. ஹாவ் வந்திருக்குங்கிறதுனால பக்கத்தில் ஒரு V3 வேர்பாக தான் ஹேட் ஆக்ட் ஆகுது. இது ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ட்ரங்க் மை காஃபிங்கிறதுக்கு பதிலாக ஐ ஹாவ் ஹேட் மை காஃபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேர்ப்லாம் இப்போ யாருமே பயன்படுத்துறது கிடையாது. ஐ ஹவ் ஹேட் மை காஃபி, ஐ ஹவ் ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படி தான் சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ அதே மாதிரியே ஹாவ் யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், ஹாவ் யூ ஹேட் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. நீ உன்னுடைய லஞ்சை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஐ ஹவ் ஹேட் மை லஞ்ச். ஐ ஹவ் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ ஹவ் ஈட்டன் மை லஞ்ச், நான் என் லஞ்சை சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடித்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஈட், ஏட், ஈட்டன், இந்த ஈட்டன் அப்படிங்கிற ஒரு V3 வேர்புக்கு பதிலாக தான் இந்த இடத்துல ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்சுக்கு பதிலாக ஐ ஹவ் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் என் லஞ்சை சாப்பிட்டேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ புரியுதா ஹாவ்க்கு பக்கத்தில் ஏன் ஹேட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? இங்கே ட்ரிங்க்குக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ஈட்க்கு பதிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹேடுக்கு பார்த்திங்கன்னா என்ன ஒரு மீனிங் வரும் அப்படின்னா வைத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொடுக்கும் இல்லையா ஹேடுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ கார் அப்படின்னா என்கிட்ட ஒரு கார் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் அ கார் அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு கார் இருந்தது, நான் வைத்திருந்தேன், ஆனால் இப்போதைக்கு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஐ ஹேட் அ கார் அப்படின்னா நான் ஒரு கார் வைத்திருந்தேன் அப்படின்னு மீனிங் இல்லையா? இதே இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நீங்கள் வெளில எங்கேயோ போகிறீங்க. இப்போ உங்கள் பிரதர்க்கே இப்போ நீங்கள் ஒரு பவர் பேங்க் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவன் காலேஜ் படிக்கிறான், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவனுக்கு ஒரு பவர் பேங்க் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுடைய இன்னொரு பிரதர் ஒருத்தர் சொல்கிறாரு he has had it already. என்ன அர்த்தம்னா அவங்கிட்ட அது முன்னாடிலேருந்தே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவன் வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அவங்கிட்ட பவர் பேங்க் இருக்குது அப்படிங்கிறத அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் பாருங்கள் he has வந்திருக்கு,
ஐவி யூ தே வந்ததுன்னா ஹாவ் பயன்படுத்துவோம். ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா ஹேஸ் பயன்படுத்துவோம் இல்லையா? அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூல்லாம் கிளியராக இருக்கும் அப்படின்னு. இந்த இடத்துல ஹீ வந்திருக்குங்கிறதுனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ரூல் படி என்ன, ஹேவ் ஹேஸ் எது வந்தாலுமே பக்கத்தில் வந்து V3 verb தான் போடணும் இல்லையா? ஸோ அப்போ அதனால் இந்த இடத்துல ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எது, ஹேட். இது வந்து ஒரு V3 verb. ஹேவ் ஹேட் ஹேட் இது வந்து ஒரு V3 verb. இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹி ஹேஸ் ஹேட் இட் ஆல்ரெடி அப்படின்னா அவன் முன்பே அதை வைத்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதோடைய மீனிங். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்கீங்க, காலம்புற தூங்கி எழுந்து வரீங்க. அப்போ உங்கள் பேரண்ட் கேட்குறாங்க, ஒய் ஆர் யூ லுக்கிங் ஸோ டல், ஹேவன்ட் யூ ஸ்லெப்ட் வெல் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்க, நீ சரியாக தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறீங்க, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ ஹவ் ஹேட் அ ஹெட்ஏக் த்ரூஅவுட் த நைட். எனக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு வந்து நல்லாவே இல்லை, எனக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரே தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா? அதுதான் ஐ ஹவ் ஹேட் அ ஹெட்ஏக் த்ரூஅவுட் த நைட் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக எனக்கு தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல ஹேவுக்கு பக்கத்தில் ஹேட் ஒரு V3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம அதை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது ஒன்றும் கம்ப்ளீட்டாக ஒன்றும் நடந்து முடிஞ்சில்லை. நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நான் இப்போ தான் காஃபி குடித்தேன், அதே மாதிரி வந்து he has had it ஆல்ரெடினா அவன் முன்னாடிலேருந்தே அதை வந்து வைத்திருக்கிறான், இப்போதும் அது அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பவர் பேங்க் வந்து உங்கள் பிரதர்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட வந்து முன்னாடிலேருந்தே இருக்குது, இப்பயும் இருக்குது இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய யூசேஜ் வந்து அதுதான். அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இந்த சென்டென்ஸில் நீ ஏன் பார்க்க ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னா எனக்கு உடம்பு நல்லா இல்லை, எனக்கு ஒரே தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போவுமே நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை. ஓகேவா? அதோடைய இம்பேக்ட் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ புரியுதா இந்த இடத்துல ஏன் வந்து ஹேடு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? ஐ ஹவ் ஹேட் அ ஹெட்ஏக் த்ரூஅவுட் த நைட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து வெளியூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பிரதர்ஸ் 2 பேர் வெளியூரில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணவே இல்லை. அப்போ வந்து இந்த வீக்கெண்ட், இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, வீட்டுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, we have had a lot of work this week, we have had a lot of work this week. என்ன அர்த்தம்னா இந்த வீக் ஃபுல்லாக எனக்கு வந்து நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். பட் இன்னும் ஆனால் இந்த வீக் முடியல, நீங்கள் வந்து அந்த வீக்கெண்டில் தான் பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த சாட்டர்டே சண்டேல தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ we didn't call you, அதனால தான் கால் கூட உங்களுக்கு வந்து எங்களால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. கிளியராக இருக்கா? புரியுதா? இந்த இடத்துல என்னென்னா we have had a lot of work this week அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வீக் ஃபுல்லாக எங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படின்னா அதோட இம்பேக்ட் வந்து இன்னும் வரைக்குமே இருக்குது. இந்த வீக்கெண்டில் ஒரு 7 days அப்படின்னா நீங்கள் அந்த வீக்கெண்டு ஒரு சாட்டர்டே போல் நீங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை அவங்ககிட்ட நீங்கள் வந்து கன்வே பண்ணுறீங்க. ஓகேவா? அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இப்போ உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி உங்ககிட்ட அமௌண்ட்லாம் இருக்கா, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவங்க ஆப்போசிட் சைடில் அவங்க சொல்கிறாங்க, we have had enough money, we have had enough money அப்படின்னா போதுமான அளவு எங்ககிட்ட வந்து பணம் வந்து இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த இடத்துல ஹேவ்க்கு பக்கத்தில் had யூஸ் பண்ணியிருக்கோம். we have had enough money அப்படின்னா போதுமான அளவு நாங்கள் பணம் வந்து வைத்திருக்கிறோம் அல்லது எங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ கிளியராக இருக்கா ஏன் வந்து ஹேவ்க்கு பக்கத்தில் ஹேடு வருது, ஹேஸ்க்கு பக்கத்தில் ஹேடு வருது அப்படின்னு? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு தான். அந்த ஹேஸ்க்கு பக்கத்தில் வர ஹேடு வந்து V3 வேர்பாக ஆக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்பாக ஆக்ட் ஆகுது. அவ்வளோதான். வி வந்ததுன்னா ஹேவ் வரும், தென் ஹீ வந்ததுன்னா ஹேஸ் வரும். ஹீ ஷீ இட்டுக்கு பக்கத்தில் ஹேஸ் வரும், வி யூதேக்கு பக்கத்தில் ஹேவ் வரும். அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். ஷி ஹாஸ் ஹேட் 3 children in the past 5 years. நீங்கள் நிறைய புக்ஸ்லாம் படிக்கும்போது, ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரி லைன்ஸ்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் வந்து அவளுக்கு வந்து 3 குழந்தைகள் வந்து பிறந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க லைஃபே வந்து நிறைய வந்து மாறிடுச்சு. ஸ்டோரி புக்ஸ்லலாம் இதே மாதிரியெல்லாம் நிறைய வரும்.
she has had 3 children in the past 5 years. After that there was a lot of change in their lives. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போது she has had அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம V3 verb யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது she has had 3 children in the past 5 years அப்படின்னா கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் பிறந்திருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். he has had 2 surgeries on his back. அதாவது அவருக்கு முதுகில் வந்து 2 அறுவை சிகிச்சைகள் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தான் இந்த சர்ஜரி வந்து செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த்து தான் செஞ்சுருக்காங்க. மேபி நீங்கள் அதை வந்து இந்த மிட் ஆஃப் த மந்தில் நீங்கள் அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவருக்கு வந்து இது வரைக்குமே பார்த்திங்கன்னா வந்து 2 அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. நம்ம அதே மாதிரி பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ அதோடைய இம்பேக்ட் வந்து இன்னை வரைக்குமே இருக்குது. நம்ம அப்போ எப்படி சொல்லலாம்னா he has had 2 surgeries on his back. அவருடைய முதுகில் வந்து 2 சர்ஜரி வந்து செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஹாவ் ஹேஸ் அதுக்கு பக்கத்தில் ஹேட் வரது உங்களுக்கு ஓரளவு ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நான் அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். தென் அடுத்து பாருங்கள். ஹேடோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ஸ்போக்கனில் வந்து அந்தளவுக்கு கிடையாது. நீங்கள் நிறைய வந்து ஹேஸ் ஹேடை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பேசுகிற மாதிரி வரும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் ஹேடோட யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுப்போம். அதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு 2 சென்டென்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி உங்களுக்கு சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஹேட் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்ஷன் நடந்திருக்கும். அதில் முதல்ல நடந்த ஆக்ஷனை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். I didn't want snacks because I had had a great lunch. இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஈவினிங் போகிறீங்க. அப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஸ்நாக்ஸே வேண்டாம், நான் வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பரான லஞ்சு சாப்பிட்டேன், எனக்கு அதுவே அப்படியே வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து ஸ்நாக்ஸே வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சொல்வோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே பாருங்கள். I didn't want snacks because I had had a great lunch. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டீங்க இல்லையா? அதுதான் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன். அதனால தான் இந்த இடத்துல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 2 ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன் எது? நீங்கள் அந்த லஞ்ச் சாப்பிட்டது தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த verb. I had had a lunch, great lunch. ஓகேவா? இதுவுமே வந்து V3 verb-ஆக தான் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். they had had a coffee before they attend the meeting. மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து காஃபி குடிச்சிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போது அவங்க காஃபி குடித்தது தான் வந்து ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷன். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அதனால் என்னென்னா they had had a coffee. ஸோ அதனால் இந்த இடத்துல தான் நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். they had had a coffee before they attend the meeting. மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து காஃபி குடிச்சிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? கிளியராக? எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது ஓரளவு புரிஞ்சிருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய தாத்தாவோட டிக்ஷனரியை வந்து என்னுடைய சின்ன வயதிலிருந்தே நான் வந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஹாவ் ஹேடை யூஸ் பண்ணி நான் அந்த ஹிண்ட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை யூஸ் பண்ணி எனக்கு இதுக்கான ஆன்சர்ஸை கொடுங்க. என்னுடைய தாத்தாவோட டிக்ஷனரியை நான் வந்து என்னுடைய சின்ன வயதிலிருந்தே வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். As usual, share and subscribe our video. For getting further notification, press bell button. We will see you on Wednesday.